புலி பசித்தாலும் புல்லை திங்காது அப்படின்னு இந்த பழமொழி வந்து சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதுக்கான உண்மையான அர்த்தம் நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, புலிக்கு வந்து எவ்வளோதான் பசி எடுத்தாலும் அந்த புல்லை மட்டும் சாப்பிடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது நிறைய மாமிசங்களை தான் சாப்பிடும், ஆனால் புல்லை வந்து சாப்பிடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கான உண்மையான அர்த்தம் வந்து அது கிடையாது. அதுக்கான உண்மையான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, புலி பசித்தாலும் தன் பிள்ளையே திங்காது. அதுதான் பழமொழி. என்ன அப்படின்னா, இந்த பூனை நாய் இதுகெல்லாம் பிரசவம் நடக்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வலி ஏற்படும். அந்த வலி வந்து அதோட தாங்க முடியாமல் அதுக்கு ரொம்ப பசி ஏற்படும். அந்த பசியால் நம்ம போட்ட குட்டியை அது வந்து சாப்பிடுமா, தன்னோட பிள்ளையே அது வந்து சாப்பிட்ருமா. ஆனால் அந்த புலி வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அதுக்கு வந்து எவ்வளோ பசியாக இருந்தாலும் தன்னோட பிள்ளையை வந்து சாப்பிடாதாம். இதனால தான் சொல்லியிருப்பாங்க புலி பசித்தாலும் பிள்ளையே திங்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அது வந்து புலி பசித்தாலும் புல்லை திங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பழமொழிக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.